எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோடைய பஞ்சாயத்தை பேசுவோம். இப்போ ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம பேசினோம்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். ஆனா இன்னைக்கு அண்ணன் ட்ரம்ப்போடைய கவனம் வந்து வேற பக்கம் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு அவர் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து மெயினா அவர் காசாவை பத்தி தான் பேசியிருந்தாரு. காசாவில் வந்து இந்த ஹமாஸ் குழுவினருடைய ஆர்மடு குரூப் இருக்கு இல்லையா, அவங்க கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. அவங்க எல்லாம் ஆயுதத்தை கைவிடுறாங்க. அதே மாதிரி காசாவில இருந்து இஸ்ரேலோடைய மிலிட்டரி வெளியே வருது. காசால வந்து பாலஸ்தீன பேஸ் பண்ண ஒரு புதிய அரசு அமையுது. இந்த மாதிரி நிறைய அதை பத்தின பேச்சுவார்த்தைகள் தான். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து அவர் ஈரான் க்ரூட் ஆயில் இஷ்யூவை வந்து கொஞ்சம் லீவ் விட்டுட்டு காசா இஸ்ரேல் இஷ்யூ அங்க போயிருக்காரு. ஏன்னா அங்க வந்து ஒரு அமைதியை நிலைநாட்டி அடுத்த நோபல் பரிசுக்கான ஏற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்க அமைதி நிலைநாட்டுறதுக்கு அப்புறமா ஈரான் க்ரூட் ஆயில் இஷ்யூக்கு வருவார் அவரு. ஸோ இன்னைக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ ஓரளவுக்கு அமைதியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ட்ரம்ப்போட ஸ்பீச் எல்லாமே அந்த காசாவை சுத்தினதா தான் இருந்துச்சு. ஸோ வேற பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுச்சு இல்லையா, அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே க்ரூட் ஆயில் பிரைஸுக்கு இன்னைக்கு இம்பாக்ட் ஆனதுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடியல அப்படிங்கிறத தாண்டி இவங்க சவுதி வந்து அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ரூட்டை கொஞ்சம் மாத்திட்டாங்க. அதாவது சவுதி என்ன பண்ணாங்க, எப்படி பெட்ரோலை வந்து ஏசியா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த க்ரூட் ஆயில் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னா, சவுதியில இருந்து அந்த மாந்தீப் ஜலசந்தி வழியா ரெட்சியை ரீச் பண்ணி ரெட்சியில இருந்து இந்தியன் ஓஷனுக்கு வந்து இந்தியன் ஓஷன்ல இருந்து சைனா இந்தியாவுக்கெல்லாம் க்ரூட் ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஹவுதிஸ் அமைப்புடைய த்ரெட்டு அவங்க ஆல்ரெடி 2 ஷிப் மேல் நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறதுனால இப்ப சவுதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில டைரக்டா சவுதி இங்க இருக்கு இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்து இப்படி ஏசியாவுக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் க்ரூட் ஆயில் கொடுக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா சவுதி வந்து க்ரூட் ஆயில வந்து இந்த ரெட்சி வழியா அனுப்பாம நேரா சவுதியில இருந்து நம்ம சூயஸ் கேனல் இருக்குல்ல அங்க போறாங்க. சூயஸ் கேனல் போய் அங்கிட்டு இருந்து அப்படியே மெரிட்டேரியன் சீக்குள்ள பூந்து அப்படியே இந்த சவுத் ஆப்பிரிக்காவை ஒரு ரவுண்ட் அடிச்சு அங்கிருந்து இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆயில் சப்ளை பண்றாங்க. இதனால என்ன ஆகும்னா ஒரு 4 வாரம் அந்த டிராவல் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஆப்வியஸ்லி ஆயில் விலை அதிகமாகுது. அதுதான் முக்கிய இன்னொரு காரணம். இன்னைக்கு ஆயில் பிரைஸ் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனது. வந்து பெரிய அளவுக்கான எந்த ஒரு அட்டாக் நடக்காட்டியுமே. ஸோ அவங்களோட நியூ ரூட்டு இது ஆயில வந்து 4 வாரம் டிலே பண்றது மட்டும் இல்லாம மறுபடியும் பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி முடிவு கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த நோபல் பிரைஸ்க்கான ஏற்பாடுகளை காசால முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ பார்க்கலாம். மற்றபடி பெரிய அளவுக்கான மாற்றம் எதுவும் இல்லை. மீன்வைல் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் அப்பாற்பட்டு தான் இன்னைக்கு நிறைய டாபிக்ஸ் இருந்துச்சு. ஈவன் எக்கனாமிக் பிளாட்ஃபார்ம்ஸ்லயே ஒன்று வந்து மறுபடியும் வந்து 100K யுஎஸ் டாலர்ஸ் வந்து ஃபீஸா கலெக்ட் பண்ற, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அமெரிக்கால படிக்க போவாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவில் தங்கி கொஞ்ச நாள் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அதுக்கு வந்து 100K யுஎஸ் டாலர்ஸ் வந்து ஃபீ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு யூரோப்புக்குள்ள பெரிய டாக்கா இருந்தது வந்து அந்த சியாட்டான்னு நினைக்கிறேன், அந்த ஸ்பெயினோடைய ஒரு ஐலாண்ட். ஆக்சுவலா இந்த ஸ்பெயினோடைய அந்த சியாட்டாங்கிற கரெக்டா ப்ரொனன்சியேஷன் தெரியல, சியாட்டா தான் நினைக்கிறேன் அந்த ஐலாண்ட் பேரு. ஆக்சுவலா அது ஒண்ணுதான் வந்து ஆப்பிரிக்காவையும் யூரோப்பியன் யூனியனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான லேண்ட்ஸ்கேப் அது. ஓகே, அது ஆக்சுவலா நார்த்தன் ஆப்பிரிக்காவில தான் இருக்குது. பட் அது ஸ்பெயினோடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆக்சுவலா அது வந்து ரொம்ப ஆப்பிரிக்கா பக்கத்துல இருக்கிறதுனால இந்த ஆப்பிரிக்கா முக்கியமா மார்க்கோல இருந்து நிறைய பேரு நீந்தியே அங்க அடைஞ்சு இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போறதுக்கு யூரோப்பியன் யூனியனுடைய
பிஆர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிருச்சுன்னா இன்னைக்கு மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. ஸ்பெயினுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த யூரோப்பியன் யூனியனுக்குமே. ஏன்னா நிறைய பேர் அந்த கடல்ல நீச்சல் அடிச்சு அந்த தீவுக்குள்ள வர்றது இன்னைக்கு அது வந்து யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லா அது பெரிய டாக்கா இருக்கு. ஈவன் ஸ்பெயினோட அதிபரே நேரா அங்க போய் இன்னைக்கு அதை பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மற்றபடி எக்கனாமிக் நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய அளவுல எதுவும் இல்லை. மீன்வைல் நம்ம முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு 200 கோடி ரூபாய்க்கு நினைக்கிறேன், 200 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து அந்த பிளாஸ்டிக் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 10 ரூபா 20 ரூபா நோட்டுகள்ல முக்கியமான சில செலக்டட் சிட்டிஸ்ல மட்டும் இது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஆர்பிஐக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு அது எக்கனாமிக்கா பெரிய மாற்றம் எதுவும் கொண்டு வர போறது இல்லை. நம்மளுமே வருங்காலத்தில் பாலித்தீன் கரன்சியை நோக்கி நகர்றதுக்கான ஒரு முன்னேற்பாடாக தான் பார்க்குறோம். இப்போதைக்கு 10 ரூபா அல்லது 20 ரூபா நோட்டுகளில் மட்டும் இந்த அந்த பாலித்தீன் கரன்சி, இந்திய ரூபாய் கரன்சி முக்கியமான 100 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய், அது 10 ரூபா 10 ரூபாயில 20 ரூபாய், அது ஒரு 100 கோடி, இது ஒரு 100 கோடியில் மட்டும் புழக்கத்தை கொண்டு வந்து அது எப்படி போகுது என்னங்கிறத பார்த்துட்டு முழுநீளமா கொண்டு வருவாங்க. இதனாலையும் பங்குச்சந்தைகள் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். பட் இதை தாண்டி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துட்டோம்னா திங்கட்கிழமையிலிருந்து டைம் சேஞ்ச் ஆகுது. அது ஆல்ரெடி நான் போஸ்ட் எல்லாமே போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பேசலாம். ஏன்னா திங்கட்கிழமையிலிருந்து மார்க்கெட் டைம்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. முதல்ல அதை பேசிட்டு அப்புறம் மற்ற பிரச்சனைகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் இந்த டைம் சேஞ்ச். ஓகே, டைம் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 9:15 இருந்து 3:15 வரைக்கும் ரெகுலர் ட்ரேடிங் டைம். அதுல எல்லாம் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, எப்பவும் போலதான். ஓகே, 9:15 இருந்து 3:15 வரைக்கும் ரெகுலர் ட்ரேடிங் டைம், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் சில மாற்றங்கள் இருக்கு, அதை நம்ம பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் 3:15 இருந்து 3:20 இருக்கு இல்லையா, இந்த 3:15 இருந்து 3:20க்குள்ள இது வந்து டிரான்சிஷன் பீரியட். இங்க ஆர்டர் என்னன்னா, இங்க முக்கியமான பாயிண்ட் என்ன, ஆர்டர் பிளேஸ்டு பிஃபோர் 3:50 PM cannot be modified or cancelled during this time. இதுதான் நீங்க முக்கியமா இங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஓகே, சோ 9:15 இருந்து 3:15 வரைக்கும் ரெகுலர் ட்ரேடிங் டைம், அதுல இருந்து குழப்பமும் கிடையாது. ஆனா ட்ரேடிங் டைம் முடியறது எப்பவும் போல 3:30, F&O வந்து 3:40க்கு முடியும். 3ஆம் தேதியிலிருந்து, ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து F&O முடியறது 3:40க்கு தான் முடியும். ஆனா 3:15 வரைக்கும் நீங்க ஆர்டர் போடலாம், அதை மாடிஃபை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா 3:15 இருந்து அந்த 3:20 வரைக்கும், 3:15 இருந்து 3:20 வரைக்கும் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பிஃபோர் 3:15க்கு முன்னாடி நீங்க பிளேஸ் பண்ண ஆர்டரை மாடிஃபையோ கேன்சலோ பண்ண முடியாது. ஓகே, கேன்சலோ பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த 3:15 இருந்து 3:20க்குள்ள நீங்க புது ஆர்டர்ஸும் எதுவும் போட முடியாது. அதுக்கப்புறம் 3:20 முடிச்சதுக்கு அப்புறம் 3:20 இருந்து 3:25 வரைக்கும், ஓகே, 3:20 இருந்து 3:25 வரைக்கும் மார்க்கெட் ஆர்டரோ லிமிட் ஆர்டரோ பிளேஸ் பண்ணலாம், அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஆர்டரோ இல்ல லிமிட் ஆர்டரோ நீங்க பிளேஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், அதுல குழப்பம் கிடையாது. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் படிங்க, the orders placed should be between plus or minus 3% of reference price. reference price னா the LTP இருந்து 3% தான் நீங்க அந்த லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, லிமிட் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண முடியும். இது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்க்கும் இது பொருந்தும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்தது 3:25க்கு மேல 3:25க்கு மேல அப்படிங்கிறது நிறைய ஆட்டோமேட்டடா நிறைய ஆர்டர்ஸ் க்ளோஸ் ஆகும். பேஸ்ட் ஆன் தி ஒவ்வொரு புரோக்கரேஜஸும் அவங்களுடைய கட் ஆஃப் டைம் வச்சிருப்பாங்க, க்ளோஸ் ஆகும். அதுல 3:28 இருந்து 3:30 கடைசி 2 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல 3:28 இருந்து 3:30 அந்த கடைசி டைம்ல மார்க்கெட் ஆர்டர் நீங்க போட முடியாது, லிமிட் ஆர்டர் ஒன்ல தான் போட முடியும். அதையே மாடிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா மார்க்கெட் ஆர்டர் ஒன்றும் பண்ண முடியாது, போடவும் முடியாது, அதை மாடிஃபை பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 3:28 இருந்து 3:30க்குள்ள நீங்க லிமிட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் போட முடியும், அதை மாடிஃபை பண்ணிக்க முடியும், கேன்சல் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் 3:30 இருந்து 35 ஆர்டர்ஸ் மேட்ச் ஆகுது, இந்த க்ளோசிங் பிரைஸ் டிட்டர்மினேஷன் இதெல்லாம். ஓகே, இந்த டைம்ல நியூ ஆர்டர்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியாது, நியூ ஆர்டர்ஸ்ல இது போட முடியாது.
ஆனா நீங்க F&O ட்ரேட் பண்ணிக்க முடியும். F&O ட்ரேடிங் க்ளோசிங் செக்ஷன் வந்து எப்ப க்ளோஸ் ஆகுதுன்னா 3:40க்கு தான் க்ளோஸ் ஆகுது. 3:40க்கு தான் க்ளோஸ் ஆகுது. 3:40க்கு தான் க்ளோஸ் ஆகுது. இது வந்து ஒரு முக்கியமான மாற்றம். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3:41க்கு மேல நீங்க F&Oல வந்து ஏஎம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். 3:41க்கு மேல ஏஎம் ஆர்டரை வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீக்கெண்ட்ல பொறுத்த வரைக்கும் சிடிஎஸ்எலோடைய இது இருக்கு, ரிசல்ட் இருக்கு. சிடிஎஸ்எலோடைய ரிசல்ட்ஸ் இருக்கு. முத்தூட் ஃபின்கார்ப்போடைய ரிசல்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூபிஎல் இருக்கு. மற்றபடி திங்கட்கிழமை பெரிய அளவுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, டிஎல்எஃப் மட்டும்தான். ஸோ மற்றபடி மேஜரான பெரிய நியூஸஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. முக்கியமான டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஆர்பிஐயோட மீட்டிங் தான். அது ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வருது. அதனால நிம்மதியா வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா அண்ணன் ட்ரம்ப் ஏதாச்சும் வீக்கெண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு இன்னும் இது வரைக்கும் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் க்ரூட் ஆயில பாதிக்கக்கூடிய இல்ல ஈரான் வார் சம்பந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் பெருசா அல்லது மிசைல் லான்ச்சஸ் எதுவும் பெருசா நடக்கல. பட் வந்து வெள்ளிக்கிழமை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். நிறைய அனுபவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யுத்தங்களை பார்த்துருக்கோம். ஸோ அதனால ஹெச்எஸோட எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நிம்மதியா 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். பெரிய அளவுக்கான முக்கியமான கம்பெனிகளோட ரிசல்ட்ஸும் பெருசா Q1 எதுவும் இல்லை. அண்டு இன்னைக்கும் இது வரைக்கும் பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதுவும் எக்கனாமிக் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அனௌன்ஸ்மெண்ட்ஸும் சீரியஸான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஹெச்எஸ் இருக்கிற பட்சத்தில் வீக்கெண்ட்ல எதுவும் வந்தாலும் கூட நம்ம ஓரளவுக்கு நிம்மதியா திங்கட்கிழமை எந்திரிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, எனிவே இப்போ நம்ம இதை பேசிடுவோம். நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவை பத்தி நம்ம பேசிடுவோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவை பொறுத்த வரைக்கும் 24,358 இது வந்து பிரைமரி சப்போர்ட் தொடங்க கூட இல்லை. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,428. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல 24,488. அதுதான் வந்து ஷார்ட் கவரிங் ரேலியோடைய பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஏன் மார்க்கெட் அங்கே நின்றுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 24,488 அதுதான் மார்க்கெட்டோடைய ஆல்மோஸ்ட் ஹையும் கூட. ஸோ மார்க்கெட் வந்து பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஷார்ட் கவரிங் ராலியோட டச் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் 24,428 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸை நோக்கி நகர்ந்து அதே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த நிறைய பேர் இந்த ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோசஸ்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா. ஓகே, முதல்ல வந்து அது நம்ம நிறைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் லைட்டா வேகமா சொல்லிடுறேன். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம்ல புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகி காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதே நேரத்தில் கம்மியாகாம இருந்துச்சுன்னா அது ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். ஏன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது புல்ஸோட ஆக்டிவிட்டியை குறிக்கும், புட் செல்லிங்கை குறிக்கும். ஸோ புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட் க்ளோசிங் டைம்ல புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாம ஃபிளாட்டாவே இருந்துச்சுன்னா அது ஃபிளாட் டு பாசிட்டிவ். ஆனா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கம்மியா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் க்ளோஸ். அதே ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகாம இல்ல ரெண்டுமே கம்மியாகாம இருந்துச்சுன்னா அது ஃபிளாட் க்ளோஸ். காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாம இருந்துச்சுன்னா அது ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கம்மியா இருந்துச்சு, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருந்தா அது ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கலா பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை நேற்று வேல்யூஸ்க்கும் இன்னத்த வேல்யூஸ்க்குமே. க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளത്തെ மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து அதே 24,432 தான், சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். ஓகே, பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,432 பிரைமரி ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதாவது மண்டே மார்க்கெட்டோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,488. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,532. அதுக்கு அடுத்த பொசிஷன் 24,778. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் 24,962. அதே மாதிரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 24,658, 632, 24,562. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 24,362 பிரைமரி சப்போர்ட். அது கீழே அடுத்தடுத்த மந்த்லி வேல்யூஸ் பார்த்தோம்னா பொசிஷன் 24,268. அது கீழே இருக்கக்கூடிய மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 24,028, 23,958. அதுக்கு கீழே ஹடில் வந்து 23,728. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 23,538. அண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 23,328, 23,232 அண்ட் 23,162. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸையும் ஒரு பேசிடலாம்.
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே டிஃபென்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா அட்டாக் பொசிஷன்ஸை பியர்ஸ் ஓரளவு கம்மி பண்ணியிருக்காங்க. புல்ஸ் வந்து அட்டாக் பொசிஷன்ஸை கம்மி பண்ணாம வச்சிருக்காங்க. பட் டிஃபென்ஸ் 2 பேருமே மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுவுமே புல்ஸோட டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 400 450 ரேஞ்சுகள் அந்த ரேஞ்சுகள் ஆக்சுவலா 500க்கு மேல அவங்க சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. பொசிஷனல் ஹார்டில் வந்து அது பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 488ல இருக்கு. 500க்கு வரைக்கும் தான் ஓரளவுக்கு டிஃபென்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு கீழ டிஃபென்ஸ் ஒரு பெரிய அளவு கம்மியா இருக்கிறத பார்க்கிறோம். பட் கவர் எல்லாம் பண்ணல. கம்மியா இருக்கு. சிங்கிள் டிஜிட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அட்டாக் பொசிஷன்ஸ் நம்ம பொறுத்த வரைக்குமே 250 268 அந்த பொசிஷனல் டவுன். அது 268 தான் 250 300 குறிக்குது. அது வரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸை பியர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது கீழே டிஃபென்ஸ் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஸோ ஓவரால் 2 பேர் திருப்பி டிஃபென்ஸ் இருக்கு. அட்டாக் மட்டும்தான் இஷ்யூ. பியர்ஸ் அட்டாக் கவர் பண்ணியிருக்காங்க. புல்ஸ் அட்டாக்கை இன்க்ரீஸ் பண்ண அமைச்சிருக்காங்க. எனிவே இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறக்கூடிய தன்மை உடையக்கூடியதான். ஸோ மறுபடியும் நம்ம திங்கட்கிழமை காலையில ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். ஆல்வேஸ் மார்க்கெட் இஸ் சப்ஜெக்டட் டு ட்ரம்ப் ரிஸ்க், மார்க்கெட் இஸ் சப்ஜெக்டட் டு ஈரான் ரிஸ்க், மார்க்கெட் இஸ் சப்ஜெக்டட் டு க்ரூட் ஆயில் ரிஸ்க், மார்க்கெட் இஸ் சப்ஜெக்டட் டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க். ஸோ எல்லாத்தையும் எப்பவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கணும். சரி, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே 57,332. கால் ஓப்பன் ஆனதுல இருந்து க்ளோஸ் ஆகுது வரைக்கும் அதுக்கு மேலதான் அந்த சிங்கிக்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. க்ளோஸுமே ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். அதுல எதுவும் குழப்பமும் கிடையாது. கம்ப்ளீட்டா அந்த சிங்கிக்குள்ள செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட் அதாவது திங்கக்கிழமை மார்க்கெட் இதனுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 57,432, பிரைமரி சப்போர்ட் 57,362. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 57,882, 58,222, 58,788. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்னு பார்த்தோம்னா 57,332, 56,772 அண்ட் 56,212. அதே மாதிரி பேங்க் நிஃப்டினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு பேசிடலாம் நம்ம. ஆனா அதுல பெருசா ஒன்றும் இல்லை. எல்லாமே சொற்பம். எல்லாம் 0.00 பாயிண்ட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே அங்கங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டிஃபென்ஸை புல்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. பியர் சைடில் டிஃபென்ஸ் கீ வேல்யூஸ்ல மட்டும் மெயின்டைன் பண்றாங்க. எனிவே வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் ஏதாவது நியூஸ் கொடுப்பாரு அப்படின்ட்டு 2 நாள் உட்காந்து நியூஸையே பார்த்துட்டு இருக்காதீங்க. போய் படம் கிட ஏதாச்சும் பாருங்க, தப்பு இல்லை. ஏன்னா வெள்ளிக்கிழமை கொடுத்த நியூஸே அன்னைக்கு சாயங்காலமே மாற்றக்கூடிய திறன் படைத்தவர் ட்ரம்ப், அடுத்த நாள் மாற்றக்கூடிய ஆளுமை படைத்தவர் ட்ரம்ப். ஸோ ஆப்வியஸ்லி ஒட்டுமொத்தமாக மண்டே மார்னிங் வந்து பார்த்துக்கலாம் என்ன ஸ்டேட்டஸ் ஏதுன்னு. ஏன்னா அப்படி பார்த்து பதட்டமாகி மார்க்கெட்ல நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால என்ஜாய் தி வீக்கெண்ட். மறுபடியும் திங்கக்கிழமை சாயங்காலம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிவன். அப்புறம் மறந்துட்டேன். இது ஆகஸ்ட் 8, 9 நம்ம இங்க சென்னையில பாட்ஸோடைய அந்த ஆப்ஷன் கான்க்ளேவ் ஈவெண்ட். அங்க நானும் வரேன். நம்ம முடிஞ்சா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அங்க மீட் பண்ணலாம். தேங்க்யூ.